Hi guys, I'm Ram. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நேமுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன் சேஞ்ச் பண்ணி கேட்டிங்கன்னா எனி கிராஃப்ட் அண்ட் ஐடியாஸ் வந்து சர்ச் பண்ணினா நம்ம சேனல் வந்து காட்டாது. ஸோ அதனால நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த நேமோட இன்ட்ரோ போய் பாட்டு வந்துடலாம். கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன், இந்த பென்சில் வச்சு எப்படி சால்ரி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். கைஸ், இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கங்க. அதை வந்து ஷார்ப்பு ஃபுல்லாக சீவிடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்போடு சீவிங்க. ஸோ சீவிட்டு நம்ம கத்தி வச்சு அந்த மேலே இருக்க மரத்தெல்லாம் வந்து எடுத்துடலாம். ஸோ கொஞ்சோண்டு எடுத்தால் போதும், அந்த மரத்தை பென்சிலோட ஃபுல் சைஸு கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த கிராஃபைட்டும் சேர்ந்து கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணிட்டு மொத்தம் நம்ம 2 ஒயர் கனெக்ட் பண்ணோம். அப்போ அந்த 2 ஒயர் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த கிராஃபைட் வந்து ஹீட் ஆகி மெட்டலில் ஒட்ட வைக்கும். ஸோ மேலே நம்ம கட் பண்ணுற மாதிரியே கீழே கொஞ்சம் கட் பண்ணிடலாம். லைட்டான ஷார்ப் எட்ஜ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே நம்ம பண்ணிடலாம் அந்த ஷார்ப் எட்ஜ். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா கேபிள் எடுத்துக்கங்க, யூஎஸ்பி டேட்டா கேபிள். அதை கட் பண்ணிட்டு அந்த ஃபோன் சார்ஜர் போடுறது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதை கட் பண்ணிட்டோம்னா அந்த மேலே இருக்க அந்த பிளாக் ஸ்லீவையும் சேர்த்து கட் பண்ணிடுங்க. அதில் மொத்தம் 4 ஒயர் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ரெட்டு பிளாக் மட்டும்தான் தேவை, மற்ற இருக்க 2 ஒயர் நமக்கு தேவையில்லை. அது வந்து இன்சுலேஷனோட வருது, அந்த சில்வர் கலர். ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லை. மற்ற அந்த 3 ஒயர் கட் பண்ணிடலாம். அந்த பிளாக்கு ரெட்டு மட்டும் நம்ம அந்த கிராஃபைட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவில் எதுவும் இல்லை, நம்ம ரெட்டை கூட கீழே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ரெட்டை வந்து மேலே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணும்போது 2 ஒயரும் ஒன்றா சேரக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. தனித்தனியாக தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டேப் அந்த மேலே ஒயரில் வந்து நம்ம எங்கேயும் லூஸ் ஆகி கலராமல் இருக்கிறதுக்காக அந்த இன்சுலேஷன் டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். ஸோ மேலே ஓட்டின மாதிரி நம்ம கீழே சேர்த்து ஒட்டிடலாம், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி ஒரு 10 செகண்டு 20 செகண்ட் கழித்து அது ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் சால்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ சால்டரிங் பண்ணும்போது அந்த ரெட்டு பிளாக் ஒயரும் முட்டிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஸோ சால்டரிங் பண்ணும்போது அந்த மெட்டல் உருவ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, ரொம்ப சுடும். அந்த கிராஃபைட்டில் நீங்கள் டச் பண்ணி கையை வச்சு தொட்டுறாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அந்த ஒயர் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்து பண்ணுங்க பண்ணும்போது. ஸோ நம்ம இப்போ மோட்டரை வந்து சால்டரிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா ஒட்டிக்கிச்சு மெட்டல். ஸோ அதை இப்போ ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம சால்டரிங் வச்சு பார்த்துடலாம். ஸோ சால்டரிங் வச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். வெளியே போயிடாதீங்க, இன்னொரு வீடியோ சேர்த்துருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், இப்போ ஒரு மேக்னெட் காம்பஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நியோடியம் மேக்னெட் எடுத்துக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்த்துங்க. எலக்ட்ரானிக்ஸ் கடை கேட்டால் கிடைக்கும். ஸோ அதுக்காக தெர்மாக்கோலும் அந்த அட்டையும் நமக்கு தேவையான கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நார்த்து, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சவுத்து. இதை வச்சு தான் நமக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ மேனில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து போல் வந்து இந்த மேனில் இருக்க நார்த் வந்து நார்த் சைடை குறித்து தான் நிற்கும். ஸோ அப்படி வச்சு தான் எல்லா காம்பஸும் ஒர்க் ஆகுது. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம். ஸோ க்ளூகன் வச்சு நல்லா ஒட்டிக்கிங்க. ஸோ ஒட்டிட்டு நம்ம ஒரு டபுள் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து அதை மேலே வச்சோம்னா நம்ம ரெடி பண்ண வச்சோம்னா நார்த்து போல் வந்து அந்த மேக்னெட் வந்து நார்த் சைடு காமிக்கும். வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், காம்பஸ் பக்கத்தில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நார்த் சைடு தான் அது பிடிக்கும். எங்கிட்ட வச்சாலும் அது நார்த்துக்கு வந்துடும். ஸோ வந்ததை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக அது பேனல் எழுதிடலாம். நம்ம இப்போ மேக்னெட் காம்பஸ் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஎம் இன்வெர்ட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.